அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத சுவாமியை போற்றி. உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூரில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேக பணி நடந்து வருகிறது. இதையொட்டி கோவில் நிர்வாகம் கும்பாபிஷேகம் மற்றும் அதன் தேதி மற்றும் நேரத்தை வெளியிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் அருள்மிகு ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு அமைந்துள்ள மூலவர் திருநாமம் சுப்பிரமணிய சுவாமி முருகன், உற்சவர் திருநாமம் ஸ்ரீ ஜெயந்திநாதர் மற்றும் வள்ளி தேவசேனா. இக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றனர். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த இடம் மற்றும் தேவர்களை காப்பாற்றிய இடம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சியளித்து அருளிய தலம். இங்கு முருகப்பெருமான் கையில் மலர்களை கொண்டு 5 சிவலிங்கத்தை பூஜிப்பதாக வரலாறு உண்டு. மற்றும் ஒரு சிறப்பு இங்குள்ள நாளிக்கிணறு. முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேலால் நாளிக்கிணற்றை உருவாக்கியதாக தல வரலாறு குறிப்பிடுகிறது. இங்கு கந்தசஷ்டி திருவிழா 6 நாட்கள் மிக விமர்சையாக நடக்கிறது. அதிலும் முக்கியமாக சூரனை வதம் செய்த திருநாள் மிக பிரசித்தி பெற்றதாகும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்காக யாகசாலை அமைக்கும் பணி கடந்த 2 வாரமாக நடைபெற்று வந்தது. ஜூலை 1ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடக்க இருக்கிறது. அனைவரும் பங்கேற்று முருகன் அருள் பெறுங்கள். நன்றி.